ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு புது கேம் விளையாட போகிறோம். இந்த கேமோடைய பேர் வந்து கார் எக்ஸ் ஸ்ட்ரீட். இந்த கேம் வந்து ஆக்சுவலி ப்ளே ஸ்டோர்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கேம் ஆக்சுவலி ஒரு சூப்பர் கேமு. இந்த கேம் வந்து எப்படின்னா ஒரு கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கார் ஓட்டு வெளியே வர முடியாது. நம்ம நிறைய கார்லேயே இருப்போம். அது வந்து கார் ஓட்டு வெளியே வர முடியாது. ஆனால் கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா GTA 5 மாதிரி கூட இருக்கும். ஆனால் கார் விட்டு வெளியே வர முடியாது. ஒரு ஆட்டோ டெஃப்ட் கேமிங் மாதிரி இருக்காது. சூப்பராக இருக்கும். கிராண்ட் ஆட்டோ டெஃப்ட் கேமிங் மாதிரி கிராஃபிக்ஸ் இருக்கும். பட்டு கார் விட்டு வெளியே வர முடியாது. ஒரு சிமுலேட்டர் கேம் மாதிரி இருக்கும் சொல்லப்போனால். ரேசிங் உண்டும், நிறைய டாஸ்க்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் நான் இன்னைக்கு வந்து ஏதோ கொஞ்சம் டாஸ்க் தான் பண்ண போகிறேன். இந்த கேம் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லோட் ஆகி கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். டைம் எடுக்கும், பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம். உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும்னு சொல்கிறேன். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணலாம். எல்லோரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி கிளைம் கூட இதாக கிளைம் பண்ணிடலாம். கிளைம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ரேஸ் இல்லைன்னா சும்மா ஃபர்ஸ்ட் வந்து எங்கேயா போவோம், ரவுண்ட் அடிப்போம், சுற்றி பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்னு. எப்படியா ஸ்பீடாக போயிடலாம் மக்களே. ஜாயின் பண்ணிடலாம். ரோடை ஜாயின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இதோ ஜாயின் பண்ணிட்டோம் மக்களே. வண்டி ஒரு மாதிரி தான் போகுது. கண்ட்ரோல் கொஞ்சம் இருக்குது. பிரேக்கிங்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மக்களே. இப்போ பாருங்கள் மக்களே, ஸ்பீடாக போகிறோம். செம்மையாக திருப்பிட்டோம். நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் ப்ரோவாக இருக்கும் மக்களே. செம்ம அல்ட்ரா ப்ரோமேக்ஸாக இருக்கும். இப்போ நான் லைட்டாக கொஞ்சம் போய் இடிச்சிருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய இடிபாடுகள் நிறைய தடவை இடிப்பேன். இல்லைங்களா? ட்ரிஃப்ட்டு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிஃப்ட்டு வெயிட் பண்ணுங்கள். நிறைய இதே மாதிரி இடி அடி எல்லாம் நடக்கும். இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். வெயிட் பண்ணலாம் மக்களே. வெயிட் பண்ணுங்க கைஸ். நேராக போயிட்டுருக்கோம். செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் மக்களே. வண்டி கண்ட்ரோல் இல்லை. கண்ட்ரோல் கொஞ்சம் கிடைக்குது. இங்கே எங்கேயாவது போய் முட்டிடக்கூடாது மக்களே. முட்ட மாட்டோம் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, தெரியாமல் கிராஸ்க்கு போயிட்டேன் மக்களே. கண்ட்ரோல் இல்லை மக்களே. ஓகே மக்களே, எப்படியோ கண்ட்ரோல் கொண்டு வந்து டேரெக்டாக ரோட்டில் கொண்டு ஊற்றுட்டோம். வெயிட் பண்ணலாம் மக்களே. கொஞ்சம் ஸ்பீடாக போ. ஐயோ, ஸ்க்ராட்ச் போட்டுட்டேன் மக்களே வண்டியில். என்னென்னா இந்த கேம் கான்செப்ட் என்னன்னா, ஏதாவது ஒரு இதை போய் இடிச்சிட்டோன்னா வண்டிக்கு எதுவும் ஆகாது. ஆனால் இதே மாதிரி க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு தேவையான ரிவார்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம அதை இங்கே அந்த வண்டியை எதாவது டேமேஜ் பண்ணிட்டோன்னா என்ன ஆயிரும்னா அந்த ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. அது வந்து லாஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு ரேஸ் அட்டன் பண்ணலாம். இது வந்து வைல்டு ஜூனியர் அப்படின்னு ஒரு ரேசிங் கிளப்பு. அந்த ரேசிங் கிளப்பில் எப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு 11 ரேசஸ் முடிச்சிட்டோன்னா இந்த ரேசிங் கிளப்பை விட்டுட்டு வேறு ஏதாவது ரேசிங் கிளப்புக்கு போய் ஜாயின் ஆகலாம். அதுக்கு அந்த ஒரு கார் வந்து இந்த இப்போ இவங்க வந்து இந்த கிளப்பை முடிச்சிட்டோன்னா ரேஸில் மொத்தமாக 11 ரேசஸ் இருக்குது. அந்த 11 ரேசஸையும் முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து பாஸ் கூட ஒரு கடைசி ரேஸ் பண்ணணும். அதான் 11th ரேஸு. அந்த ரேஸை மட்டும் முடிச்சிட்டோன்னா நம்ம அடுத்த கிளப்பில் சேர்ந்துடலாம். இந்த காரில் நம்ம இந்த கேமில் நம்மளுக்கு நிறைய மணி கிடைக்கும். இப்போ ஸ்பீடாக போனோன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸஸ்லாம் கூடும். அந்த பாக்ஸஸ்லாம் எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சுருப்பாங்க, கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துக்கு போவோம். இந்த ப்ளூ கலரில் வரது தான் இது. ஐயோ, கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகிட்டு மக்களே. கிராஸ்குள்ளே அடி போயிட்டோம். திருப்ப முடியலை. மக்களே எப்படி திருப்பி பேக்கில் எப்படியோ கொண்டு வந்தாச்சு. இனி ஃபுல் ஆக்சிலேட்டர் தான் மக்களே. ஃபுல் ஆக்சிலேட் பண்ணி ட்ரிஃப்ட் அடித்து வண்டி 360 அடிச்சிட்டு மக்களே. சூப்பராக போகுது மக்களே. வண்டி செம்ம ஸ்பீடாக போகுது. எங்கேயாச்சும் போய் முட்டிடாம. ஓகே மக்களே, சூப்பராக போகுது. இனி அடுத்த ரைட் எடுக்கலாம். லெஃப்ட் எடுக்கலாம். லெஃப்ட் எடுத்து போகலாம். 100ல். ஐயோ மக்களே, பெரிய ஆக்சிடென்ட் ஆகிட்டு. அவ்வளோதான் மக்களே. காம்போ லாஸ்ட்டு. எவ்வளோ பெரிய காம்போ லாஸ்ட் பார்த்தீங்களா? ஆயிட்டு பார்த்தீங்களா மக்களே? என்ன காய் சேர்த்துக்கு நம்ம போய் முட்டிட்டோம். இனிலேருந்து நம்ம எப்போவுமே வண்டியை கண்ட்ரோலெல்லாம் வச்சுருக்கணும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு எதாவது கேம் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த கேமும் விளாடுவேன். அதை உங்களுக்கும் அப்படியே அப்லோட் பண்ணி போடுதேன் மக்களே.
ஓகே மக்களே, போயிட்டு இருக்குது. சூப்பர் மக்களே, நம்ம கரெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு எப்படியோ காரை கரெக்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ ஹைவேல ட்ரிஃப்ட் போடலாம் மக்களே. ட்ரிஃப்ட் நான் வரல மக்களே, என்ன செய்யுது, வெயிட் பண்ணலாம். சூப்பர் காய்ஸ், செம்மையாக போயிட்டுருக்குது. ட்ரிஃப்ட் போட்டுட்ருக்கோம். ஐயோ பேலன்ஸ் இல்லை, அவ்வளோதான். ஐயோ பேலன்ஸ் இல்லை மக்களே, கிராஸில் போயிட்டோம். இந்த கிராஸ் லேண்டில் வந்தாலே சொன்னேமில்ல, வண்டி செம்மையாக ஸ்கிட் ஆகும், ஒரு மாதிரி பேர்ன் அவுட் ஆகும் இங்கே. ஓகே மக்களே, வந்தாச்சு. சூப்பராக போயிட்டுருக்கு. கண்டினியூ பண்ணலாம். எப்படியா இதே ஹைவே ஸ்ட்ரெச்சை பிடிச்சி போயிடலாம் மக்களே. சூப்பராக போயிட்டுருக்கோம் மக்களே. இந்த வீடியோவில் நிறைய மிஸ்டேக்லாம் வரும். ஏன்னா இதை முதலே சொன்னேன்ல, இது என் ஃபர்ஸ்ட் வீடியோ. அந்த நாளைக்கு காய்ஸ் நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக்லாம் வந்துருச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் அப்படி சரி பண்ணிடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ரேஸ்குள்ளாடி என்டர் ஆகிட்டோம். சூப்பராக இருக்கும் நினைங்க. எனக்கு இந்த க்ரீன் கார் நல்லா பிடிச்சிருக்கு. எப்படியாவது நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு காரை எப்படி பண்ணுதோம் வரக்கூடிய கேமிங்கில். உங்களுக்கு எதாவது கேம் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க, விளாடலாம், நம்ம சேர்ந்து விளாடலாம். நான் உங்களுக்கு என்னுடைய ஏதாவது ரோப்ளாக்ஸ் விளாடலான்னு நினைக்கிறேன். ரோப்ளாக்ஸ் விளாடலான்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த 2 காரை எப்படியாச்சும் நம்ம ஓவர்டேக் அடிச்சு போகணும். இந்த க்ரீன் கார் ஜஸ்ட்னா நம்மளை வந்து கிராஷ் பண்ணிடுமா. எஸ்கேப் ஆகிட்டோம். இல்லைன்னா நம்ம ரேஸில் போயிருக்க சமயம் யாராவது நம்மளை வந்து கிராஷ் பண்ணிடும், நம்ம ஸ்லோ ஆயிரும். அதனாலக்கு எப்படியாவது போனோம் மக்களே. வந்தாச்சு. இவ்வளோ ஓவர்டேக் அடிச்சாச்சு. நீ அடுத்த அப்படியே ஓவர்டேக் அடிச்சிட வேண்டியதான். அடுத்து இந்த டிராஃபிக்கில் ரேஸ் வைக்கிறது தான் மக்களே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்க சமயம் நிறைய காரு, லாரி, அதேமாதிரி நிறைய நடுவில் வந்துச்சுன்னா எப்படி மக்களே நம்மளால் ஒழுங்காக ஓட்ட முடியும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓட்டத்துக்கு. எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அவங்க 2 பேரை விட்டு. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்துடலான்னு நினைக்கிறேன்.